Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்றைக்கி நம்ம எபிசோட் 560 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி எல்லாமே தவறாக போக ஆரம்பிக்குது. ஏன்டா தவறாக போகுது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறதுக்கும் கூட உங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் எந்த ஒரு மனித ரூபத்தில் இருக்கிற உருவம் கிடையாது, ஆனால் ஒரு அமானுஷம் அப்படின்னு சொல்லி லேட்டரான உங்களுக்கு தெரிய வந்தது. அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எப்படி நீங்கள் வெளியே வருவீங்க? கேட்குறதுக்கே ரொம்ப டெரிஃபைங்காக இருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ஆம்பூர்லேருந்து ஷோயப் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஷோயபோடைய ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக 4 பேர். அவங்க அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஃபைசல், ஷோயப். ஸோ ஷோயபும் ஃபைசலுமே வந்து பார்த்திங்கன்னா ட்வின் பிரதர்ஸுங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரே விஷயங்கள் தான் பிடிக்கும், அந்த மாதிரி வளருவாங்களா ட்வின்ஸு, அந்த மாதிரி பசங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஆசை என்னென்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. ஆனால் இவங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில், சொந்தக்காரங்கெல்லாம் பணக்காரங்க, ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் ஏழ்மையாக இருந்ததுனாலேயே இவங்களை வந்து ஒதுக்கியே வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களுடைய மனசுக்குள்ளே அவ்வளோ வெறி. ஸோ இவங்க படித்தும் முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் கடவுளுடைய தயவால் ரொம்ப நல்லாவே போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ்லேருந்து வர லாபம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வராங்க. ஃபைனலாக அவங்க வந்து ஒரு லேண்ட் வாங்குறாங்க. லேண்ட் வாங்கி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வீடை கட்டுறாங்க. மிகப்பெரிய வீடு அப்படின்னா ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ் வந்து கட்டுறாங்க. ஸோ அதில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே படிக்கட்டெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டணும்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கு கீழே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் ஹாலு, லிவிங் ஏரியா இதெல்லாமே இருக்குங்க. வீட்டுடைய ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ளே படிக்கட்டு வச்சு கட்டியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம் வந்து ஷோயபுக்கும் ஃபைசலுக்கும், கீழே இருக்கிற பெட்ரூம் வந்து அப்பா அம்மா தங்கிப்பாங்க. ஏன்னா அவங்க வயசானவங்க மேலே ஏறி வர்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது ஷோயப் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஃபைசலுக்கு வந்து பையனை கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைசல் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இல்லை எனக்கு தனியாலாம் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் கிடையாது, நானும் என் தம்பியும் ட்வின்ஸ் தானே, ஸோ 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி ட்வின்ஸ் சிஸ்டர்ஸாக வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லைப்பா நீ ஒரு வாட்டி பாரு, அது நல்ல ஃபேமிலியாக இருக்குது, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, பாருப்பா அப்படின்னு. சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே பொண்ணை வந்து ஃபைசலுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுதுங்க. சரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஷோயப் வந்து கலாய்க்கிறாரு, என்னடா ஏதோ ட்வின் சிஸ்டர்ஸை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சின்ன வயசுலேருந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன், இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே மயங்கிட்டியாடா அப்படின்னா, இல்லைடா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான், நான் லேட்டரான் கூட கல்யாணம் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஷோயப் சொல்கிறாப்புல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குதுங்க. கல்யாணம் நடந்து அவங்களுக்கு மேலே அந்த ஒரு பெட்ரூம் தனியாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பெட்ரூமில் இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் நடந்ததுலேருந்து ஃபைசலுடைய பிஹேவியர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது எப்பயுமே அவங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மாவை வந்து மரியாதை இல்லாமல் பேசுறது, அவங்க வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக கவனிக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஷாப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த ஷாப்புக்குமே அவர் வர்றது கிடையாது. எனி டைம் அவர் வந்து எங்கே போகிறாருன்னே தெரியல. எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி ஃபைசல் கிட்ட ஷோயப் கேட்டாலும், சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாசமாக கூட வளர்ந்த தம்பிக்கிட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நீ யாரா என்னை கேட்குறதுக்கு, என்னை விட நீ 2 நிமிஷம் லேட்டாக பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சண்டையெல்லாம் போடுறாருங்க. லிட்ரலாக ஃபைசல் கிட்ட யாருமே பேச முடியாத அளவுக்கு அந்த ஒரு நிலைமைக்கு போகிறாருங்க. ஸோ இந்த ஒரு நிலைமையை பார்த்து அவங்க ஃபேமிலியை ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் புதுசாக கல்யாணமாக இருக்குது. அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு
யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் தெரியல, ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ஃபைசல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு இந்த குடிக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காதுங்க. இந்த ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஃபைசல் ஒரு நாள் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர ஆரம்பிக்கிறாருங்க. இந்த குடிச்சிட்டு வந்த உடனே ஹோல் ஃபேமிலியே ஷாக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டு அவங்களுடைய ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே ஃபைசலுடைய குடிப்பழக்கம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக போக ஆரம்பிக்குது. அங்கங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறது, இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் ஃபைசல் நடந்துக்கிறாரு. டெய்லியும் ஒரு இடத்துலேருந்து தகவல் வருது, உங்கள் பையன் இங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான், இங்கே விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி. இதனாலேயே அவங்க அப்பா அம்மாவுக்குள்ளே பயங்கர மன உளைச்சல். அதுக்கப்புறம் அந்த புதுசாக பொண்ணு வந்திருக்காங்களா, மும்தாஸ் அவங்க பேர். ஸோ அவங்க வந்து இல்லை இவன் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. எப்படி இருந்தாலும் கரெக்டான ஒரு விஷயம் தானே. ஸோ இவன் ரொம்ப குடிக்கிறாப்புல, கரெக்டாக வேலை பண்ண மாட்டாப்புல, தேவையில்லாமல் நிறையா பிரச்சனைகளில் வந்து ஃபைசல் ஈடுபடுறாரு. இது எல்லாமே அந்த ஒரு பொண்ணுக்குமே மன உளைச்சலை வந்து கொடுத்துருக்குங்க. அந்த பொண்ணு இல்லை இதுக்கு மேலே இவன் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா, ஃபைசலுடைய அப்பா அம்மாவும் அவங்கள தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணலை. ஏன்னா லிட்டரலாக அவங்களுக்கு தெரியும் இவங்க ரொம்ப நல்லவங்க. ஸோ என் பையன் மேலே தப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எந்த ஒரு பொண்ணும் ஒரு பையன் கூட வாழ்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதுவும் கல்யாணம் பண்ண அடுத்த நாள்லேருந்தே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் தான் இவன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுறாங்க. கரெக்டாக ஒரு 3 மாதம் ஆகுதுங்க. அந்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைவர்ஸ் பேப்பர்ஸை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ டைவர்ஸும் ஆகிடுதுங்க. டைவர்ஸ் ஆகிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. டைவர்ஸ் ஆன அடுத்த நாள்லேருந்து ஃபைசலுடைய பிஹேவியர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிக்குது. என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைசல் இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வந்து மாற ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டாக அவருடைய கடைக்கு போகிறாரு, வேலைகளை கரெக்டாக பார்க்குறாரு, வராரு, அப்பா அம்மாவை ரொம்ப மரியாதையாக கவனிக்க ஆரம்பிக்கிறாரு, தம்பி ஷோயப்கிட்டையும் ரொம்ப பாசமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி பயங்கர சேஞ்சு. குடி பழக்கத்தை டோட்டலாக விட்டுடுறாரு. அவங்க அப்பா அம்மாவும் எதுவுமே கேட்கல அவர்கிட்ட, என்னடா ஆச்சு, எப்படிடா திடீர்னு மாறின அப்படின்லாம் எதுவும் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பயம்னா நம்ம ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் பண்ணி திரும்பி அவன் பழைய மாதிரி போயிட்டானா ரொம்ப கஷ்டம், சரி பையன் எப்படி இருக்கட்டும், நல்லவனாக இருக்கிறது பெட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு போகுது. எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் என்னென்னா, நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டணும், வீடை கட்டி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், பையனோட வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம். ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்க ஒரு மேரேஜ் ப்ரொப்போசல் எடுத்து வராங்க. இந்த வாட்டி யாருக்குன்னா ஷோயப்புக்கு வந்து மேரேஜ் ப்ரொப்போசல். சரி ஷோயப் வந்து கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை அவனோட லைஃப் தான் இப்படி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த ஒரு மேட்டர் வந்து ஃபைசலுக்கு தெரிஞ்சிருது. அவர் வந்து ஷோயப் கிட்ட பேசுகிறாரு, டே நான் பண்ண தப்புனால தான் எனக்கு ஆயிடுச்சு, ஆனால் நீ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கும் மேலே, ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷோயப்புக்கு ஃபைனலாக கல்யாணம் ஆகுது. ஸோ ஷோயப்புக்கு இன்னொரு ரூமை வந்து கொடுக்குறாங்க. அந்த ரூமில் போய்ட்டு ஷோயப்பும் அவங்களோட ஒய்ஃபும் தங்குறாங்க. ஒரு வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக தான் போக ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு வாரம் கழித்து ஷோயப்புக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் சண்டைகள் வர ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த உடனே ஃபைசலுக்கு செம்ம ஷாக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கும் செம்ம ஷாக்கு. என்னடா என்னுடைய லைஃப்பில் நடந்த மாதிரியே சண்டைகள் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோயப் கிட்டே என்னடா பிரச்சனைனா, எதனால் சண்டை வருதுன்னே தெரியல, நாங்கள் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் திடீர்னு சண்டை வருது, இந்த சண்டைகள்னால எங்களால் 2 பேரும் ஒன்று சேரவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே ஃபைசலுக்குமே என்னடா இது தம்பியோட வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள்கிட்டலாம் பேசி தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அதே டைமில் ஒரு நாள் ஷோயப் வந்து நைட்டு பெட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக சின்னதாக ஒரு இடம் விட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பழங்காலத்தில் வீடுலலாம் தெரியும், வென்டிலேஷனுக்காக ஒரு ஜன்னல் மாதிரி மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மைனா பறக்கிற மாதிரி ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சுதுங்க. இவர் இப்படியே பார்த்துட்டே இருக்கார். அந்த மைனா வந்து பறக்குது, லிட்ரலாக ஒரு மைனா பறவை குட்டியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பறவை அந்த சின்ன ஜன்னல் சின்ன ஓட்டை இருக்கும்ல, அது வழியாக அந்த பறவை உள்ளே வருதுங்க. அந்த மைனா பறவையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன அந்த பறவை நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா நேராக வருது, கரெக்டாக அவங்க ஒய்ஃப் மேலே வந்து உட்காருது.
அவங்களுடைய ஷோல்டரை வந்து லைட்டாக 2-3 தடவை டக் டக் டக்னு கொத்திட்டு அப்படியே அவங்க ஒய்ஃபையே சுற்றுதுங்க. இவர் வந்து போயிட்டு அந்த மைனாவை பிடிக்க போகிறாரு. பிடிக்க போனால் சர்ன்னு பறந்துடுது. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து உட்காந்தா திரும்பி வந்து அவங்க ஷோல்டர் மேலே உட்காந்து டக் டக் டக்குன்னு கொத்துது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. கரெக்டாக இந்த மைனா பறவை பறந்து போனதுக்கு அடுத்த செகண்டு ஷோயபோடைய ஒய்ஃப் வந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு சம்மந்தம் இல்லாமல் ஷோயப் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குமா சண்டை போடுற அப்படின்னு சொல்லி கேட்டால் கோவம் பயங்கரமாக கத்துறாங்க. இவர் வந்து அந்த சண்டையை வளர்க்கக்கூடாது, இந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறதுக்காக ஷோயப் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. கீழே வந்து தங்கிக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் இதே ஒரு மேட்டர் நடக்குதான்னு சொல்லி தூங்குற மாதிரி நடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இன்னமும் வியந்து போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அவர் படுத்து தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மைனா பறவை வருது, அவங்க ஒய்ஃபுடைய ஷோல்டர் மேலே கொத்துது. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து எழுந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து எப்பவுமே அந்த போனி டெயிலெலாம் போடுவாங்களாம், ரொம்ப சில்கி ஹேர் இருக்கும். ஸோ அந்த போனி டெயிலெலாம் எடுத்து விட்டு முடியெல்லாம் விரிச்சிட்டு கையை அப்படி கட்டிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலையாக அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஷோயப் பக்கம் அப்படி திரும்பி பார்த்து ஒரு மாதிரி கொலவெறியில் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஷோயபுக்கு செம்ம அள்ளு, தூங்குற மாதிரி தான் நடிக்கிறாரு. என்னடா இது இவங்க இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அள்ளில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க எழுந்துக்கிறாங்க. எழுந்து ஷோயபையே சுற்றி நடந்து வராங்க. அந்த பெட்டையே சுற்றி நடந்து வந்து திடீர்னு ஒரு கத்தியை எடுக்கிறாங்க. கத்தியை எடுத்த உடனே ஷோயபுடைய மனசில் சம பயம். பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற மாதிரி எழுந்துக்கிறாருங்க. ஆனால் அந்த மொமெண்ட் இவர் எழுந்துக்கும் போது அவங்க வந்து பட்டுன்னு அப்படியே பெட்டில் மயங்கி விழுகிற மாதிரி விழுந்துடுறாங்க. நல்லா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ரூமில் இருந்தால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இறங்கி கீழே போய்ட்றாரு. இவர் இறங்கி போகும்போது அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு இருக்கும்போது, இல்லைம்மா அந்த ரூம் ஏதோ எனக்கு சரிப்படாத மாதிரியே இருக்குது, நாங்கள் வேணால் கீழே தங்கிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிப்பா நீ கீழே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அவங்க ஒய்ஃபையும் வந்து பார்த்திங்கன்னா கீழ் ரூமில் தங்க வச்சிடுறாங்க. கீழ் ரூமில் தங்க வச்ச உடனே எல்லாமே டோட்டலாக நார்மல் ஆகிடுது. இப்போ பிரச்சனை மேல் ரூமில் யார் தங்குறதுன்றது தான். மேல் ரூமில் ஷோயபுடைய அப்பா அம்மா வந்து தங்குறாங்க. அவங்க அப்பா ரொம்பவும் சாதுவான ஒரு பர்சன். அவங்க அம்மா கிட்ட இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷம் மேரிட் லைஃபு, ஒரு நாள் கூட சண்டை போட்டதே கிடையாது. அவங்க அம்மா சொல்கிற விஷயத்த கேட்காம இருந்ததே கிடையாது, அவரோட ஒய்ஃபோட சொல்கிற விஷயத்த. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பர்சன் அந்த ரூமுக்கு போன உடனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வாண்டடாக ஷோயபுடைய அம்மா கிட்ட சண்டை போடுறாருங்க. இது வந்து ஃபேமிலிக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்களா, இவங்களுக்குள்ள சண்டைகள் வருமா அப்படின்னு சொல்லி 2 பசங்களும் சின்ன வயசுலேருந்தே கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. லிட்ரலாக அவங்க அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்த உடனே 2 பசங்களுக்கும் செம்ம ஷாக்கு. என்னது இது இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஷோயபுடைய அம்மா டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஷோயபுடைய ஒய்ஃப் எப்படி முடியை விரித்து போட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு மாதிரி போனாங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டாக ஷோயபுடைய அம்மாவும் பண்ணுறாங்க. அந்த ரூமில் இருந்து பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க, அந்த ரூம் தான்ப்பா பிரச்சனை. இதே ரூமில் தான் ஃபைசலும் கல்யாணம் பண்ணி தங்கினா. ஃபைசலுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் நான் போனேன், என்னுடைய வாழ்க்கையும் அது மாதிரி போச்சு. பட் கீழே வந்துட்டேன். இப்போ அம்மா அப்பா போயிருக்காங்க, அம்மாவும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கு. சரி இதை எப்படியா சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மௌலானாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் உங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை வருது. சரி, இந்த ஷோயபுடைய ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை வந்தது, ஓகே. ஆனால் இது முன்னாடி ஃபைசல் தான் கல்யாணம் பண்ணாப்புல. ஃபைசல் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஆனால் ஃபைசலுக்கு பிரச்சனை வந்துச்சு. இதை கேட்கும்போது அந்த மௌலானா என்ன சொல்கிறாருன்னா, அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க 2 பேருக்கும் தான் பிரச்சனை வருது. ஸோ நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் வந்து சரி கொஞ்சம் நல்லா துவா பண்ணிட்டு இருங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. 2 மாதம் கழித்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 8 மணி அளவு இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக மேலே இருக்கிற ரூமில் யாரோ உட்காந்து அழுகிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் மாறி மாறி சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது, ஒரு பெண்ணுடைய வாய்ஸில். அது மட்டுமே இல்லாமல் மேலே யாரோ நடந்துக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரியும் பெட்டு மேலே எகிரி எகிரி குதிக்கிற மாதிரியும் சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி ஒரு சவுண்டை கேட்ட உடனே லிட்ரலாக ஹோல் ஃபேமிலி வந்து ஃப்ரீஸுங்க.
அப்படியே ஒருத்தருடைய முகத்தை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிளியராக தெரியும் இவங்களை தவிர, அதாவது ஷோயப் ஒய்ஃபு, அவங்க அம்மா, அப்பா, ஃபைசல் 5 பேரை தவிர அந்த வீட்டில் யாருமே கிடையாது. யாரும் வரவும் இல்லை. மேலே போகிறதுக்கு உண்டான ஆக்சஸ் வீட்டுக்குள்ளே இருந்து தான் போய் ஆகணும். அப்படி இருக்கும்போது யார் மேலே குதிக்கிறது அப்படின்ற ஒரு பதட்டத்தோடையே ஃபைசல் எழுந்து மேலே போக ஆரம்பிக்கிறார். எல்லோரும் சொல்கிறாங்க, மேலே போகாதப்பா, வேணாப்பா, ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசல் மேலே போகிறாருங்க. கரெக்டாக அந்த ரூமோடைய டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய உருவம், ஒரு கருப்பான உருவம் நின்றுக்கிட்டு இருந்ததாகவும், அந்த உருவம் பார்த்திங்கன்னா சர்றன்னு அந்த ஒரு சின்ன வென்டிலேஷனுக்காக ஜன்னல் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஜன்னலுடைய கண்ணாடிகளை உடச்சிக்கிட்டு சர்றன்னு போகிறத இவர் பார்த்துருக்காருங்க. இதை பார்த்த உடனே ஃபைசல் கத்துறாரு. அவர் கத்துன உடனே கீழே இருந்த 4 பேரும் மேலே ஓடுறாங்க. என்னாச்சு பையா, என்னாச்சு? அப்புறம் தான் சொல்கிறார் இந்த மாதிரிலாம் நடந்தது. கரெக்டாக அதே டைமில் கீழே டைனிங் டேபிளில் டாக் 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 டாக்னு குத்துற மாதிரி ஏதோ சவுண்டு. என்னடா இது, கீழே டைனிங் டேபிளில் யாரா இருக்கிறதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா ஒரு மைனா பறவை. அந்த மைனா பறவை கீழே டைனிங் டேபிளில் அப்படியே டக் டக்குன்னு குத்திக்கிட்டு இருக்குங்க. லிட்டரலாக 5 பேரும் மேலே இருந்து பார்க்குறாங்க. நைட்டு ஒரு 8:30 மணி அளவு இருக்கும். அதை பார்த்த உடனே ஷோயப் சொல்கிறாரு, இந்த மைனா பறவை தான் மேலே அந்த ஜன்னல் வழியாக வரும். இப்போ இந்த மைனா பறவைக்கும் உள்ளே இருக்கிற உருவத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஷோயபோடைய அம்மா சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஷோயபோடைய ஒய்ஃப் அழுகுறாங்க. திரும்பி பார்த்தா 2 பேரும் முடியை விரிச்சு போட்டு ஒரு மாதிரி ஒருத்தர் அழுகுறாங்க, ஒருத்தர் சிரிக்கிறாங்க. திடீர்னு ஷோயபோடைய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லையா, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து குதிக்கிறதுக்கு போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு அவங்களுடைய கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சா இந்த பக்கம் அவங்க அம்மா கடகடான்னு ஓடி போய் செவுத்துல போய் டமான்னு முட்டிக்கிறாங்க. அவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதா இல்லை ஷோயபோடைய ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறதா, அந்த 3 பேரும் ஷோயப், ஃபைசல், அவங்க அப்பா 3 பேரும் பயங்கர கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேரையும் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி சேரில் கட்டி வைக்கிறாங்க. சேரில் கட்டி வச்சு அவங்க சேரையே அப்படி உடைக்கிற அளவுக்கு, அவங்களுக்கு அவ்வளோ பவராக எங்கன்னு தெரில, சேரையை உடைக்கிற அளவுக்கு அவங்க ஆக்ஷன் எல்லாமே பண்ணுறாங்க. சரி, அந்த மௌலானாவை போய் கூட்டு வாடா, ஏதோ ஒன்று திரும்பி தப்பாக நடந்துருச்சு, 2 மாதம் நல்லா தான் இருந்தாங்க, திரும்பி இது மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசல் திரும்பி அந்த மௌலானாவை பார்க்குறதுக்கு போகிறாரு. அங்கே போனால் இன்னொரு ஷாக்கு. இவங்களுடைய வீட்டுக்கு இது பண்ண வந்தார் இல்லையா மௌலானா, அவர் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு. அவருடைய சாவுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இவர் டிசைட் பண்ணிடுறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுடைய வீட்டில் தான் இருக்குது, சரி வேறு ஏதாவது ஒரு மௌலானாவை தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்கும்போது இன்னொருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒருத்தர் சொல்கிறாங்க. சரி அவரை கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே அவங்க அம்மா, ஷோயபுடைய ஒய்ஃபு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கை கட்டெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கை கட்டெல்லாம் அவுத்து விடுறாங்க. அவங்க 2 பேரும் சைலண்ட்டாக போய் டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிறாங்க. கரெக்டாக இந்த மௌலானா மேலே போகிறாரு. வேறு எங்கேயும் போகல. எங்கே போகிறாருன்னா கரெக்டாக அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் தான் போகிறாரு. ரூமில் போயிட்டு ஒரு லேடர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாரு. லேடர் எடுத்துகிட்டு வராங்க. லேடரை போட்டு மேலே ஏறுறாருங்க. பரணை ஃபுல்லாக இதெல்லாம் போட்டிருப்பாங்க, கபோர்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பரணையில் தேவையில்லாத பொருள்களை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பரணையை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒன்று இருக்குங்க, அந்த பிளாஸ்டிக் கவரை எடுக்கிறாருங்க. அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வளையல், குங்குமம், எலுமிச்சாம்பழம், அது மட்டுமே இல்லாமல் ஒரு மைனா, இறந்து போன மைனா பார்த்திங்கன்னா அதில் போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹோல் ஃபேமிலிக்குமே ஷாக்கு. என்ன பாபா இதுன்னு கேட்கும்போது, இது உங்களுடைய வீட்டுக்கு யாரோ செஞ்சு வச்சுருக்காங்க, உங்களுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை வரும், உங்களுக்கு குழந்தை இங்கே யாருக்குமே பிறக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே செஞ்சு வச்சுருக்காங்க. இது வெளியே இருந்தவங்களாம் செய்யலை, உங்களுடைய சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தவங்க தான் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இது எப்படி நம்ம சரிப்படுத்துறது அப்படின்னா, இதை நான் கொஞ்சம் இதெல்லாம் ஹயாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு நான் இதை நெருப்பு வச்சு கொளுத்திடுறேன், ஸோ எல்லாமே சரியாயிடும். ஆனால் அந்த மேல் ரூமை மட்டும் யாருமே ஆக்சஸ் பண்ணாதீங்க. அந்த மேல் ரூமுக்கு போனீங்க அப்படின்னா திரும்பியும் பிரச்சனை வரும். ஏன்னா இந்த பொருள் அங்கே தான் இருந்தது. இந்த பொருளை தற்காலிகமாக நான் உங்கள் கிட்டேருந்து டிட்டாச் தான் பண்ண முடியுமே தவிர இங்கே இருக்கிற சக்தியை என்னால் டிட்டாச் பண்ண முடியாது. இன்னமும் மேல் ரூமில் அந்த ஆன்மா இருக்க தான் செய்யுது. அந்த ரூமை ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நீங்கள் நினச்ச மாதிரியே செய்யுங்க அப்படின்றதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி ஹயாத்தெல்லாம் பண்ணிவிட்டு அந்த இதை கொளுத்தி விட்றாரு. கொளுத்தி விட்ட உடனே ஒரு மாதிரி பயங்கர துர்நாற்றம்,
ஒரு பிணம் எரிஞ்சால் எப்படி துர்நாற்றம் அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் அடிக்குதுங்க. அந்த துர்நாற்றத்தை தாங்கவே முடியல. லிட்ரலாக அது போனதுக்கப்புறம், அது ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு மாதிரியான நிம்மதி, அந்த 5 பேருக்குமே வந்து பயங்கர நிம்மதி, ஒரு மாதிரி ஹாப்பினஸை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் வந்து நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ரூமை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாருமே ஆக்சஸ் பண்ணலை. சரி, யார் தான் இதை வந்து பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி 2 டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபைசலை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த ரூமை ஃபைசல் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 2 பேரை தவிர வேறு யாருமே ஆக்சஸ் பண்ணல. அது வரைக்கும் அந்த ரூம் வந்து பூட்டப்பட்ட நிலையில் தான் இருந்தது. ஸோ அந்த பொண்ணு இது மாதிரி பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி அந்த பொண்ணுடைய ஃபேமிலியெல்லாம் ரன் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த பொண்ணு தான் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஒரு ஹிந்து பையனை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து இந்த மதம் மாற்றி லவ் பண்ணதுனால அந்த ஒரு லவ்வை வந்து ஏற்றுக்கலை. ஃபோர்ஸ் பண்ணி தான் ஃபைசலுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. திருமணம் பண்ணி வச்சு ஃபைசல் வந்து நம்ம கூட வாழக்கூடாது, என்னை வந்து ஃபிசிக்கலாக எதுவுமே டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி எடுத்து வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அந்த பிளாக் மேஜிக் யார் மூலிமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 ஆன்மாக்களை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 2 ஆன்மாக்களையும் அந்த மைனாவுடைய உடம்புக்குள்ளே போட்டு அந்த மைனாவை சாகடித்து அதோடைய ரத்தத்தை வந்து அந்த எலுமிச்சம்பழத்துலலாம் விட்டு இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்து வந்து அவங்க அந்த பரநிலை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த நாள்லேருந்தே ஃபைசலுடைய பிஹேவியர் வேறு மாதிரி ஆச்சா. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற சம்மந்தம் இல்லை. லிட்டரலாக என்னென்னா இவங்க மேலே தவறு கிடையாது, இவர் மேலே தான் தவறு அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிவிட்டு அவங்க வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்த ஆன்மா உக்கிரமாயிட்டிருக்கு. ஒரு பெண்ணுடைய ஆன்மாவை தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆன்மா அடுத்து யாராவது திருமணமாகி உள்ளே வந்தாங்கன்னா ஆண்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா அந்த ஆன்மா வந்து பெண்ணுடைய ஆன்மாவில் பெண்ணை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஷோயபுடைய ஒய்ஃபுக்கு வந்து இப்படி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஷோயபுடைய அம்மாவுக்கும் அதே மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் பயங்கரமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. 20 வருடங்களாக அந்த வீடு வந்து அதே வீட்டில் தான் தங்குறாங்க. அந்த ஒரு ரூம் வந்து அவங்க வீட்டில் பூட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது. யாருமே ஆக்சஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த ரூமை பூட்டி தான் வச்சுருக்காங்க. இப்போ கூட ஷோயப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடிக்கடி இப்போ கூட ஒரு மைனா எங்கள் வீடை சுற்றி பறக்கிறத நான் பார்க்குறேன். அடிக்கடி அந்த ரூமில் யாரோ சிரிக்கிற மாதிரியும் அழுகிற மாதிரியும் சவுண்டெல்லாம் எனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. என்னுடைய பசங்களுக்குமே அந்த ஒரு சவுண்ட் வந்து கேட்குதுங்க. இப்போவும் எனக்கு இருக்கிற பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆவதாக வந்த மௌலானாவும் ஏதோ ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே அந்த ஆன்மாவுடைய ஆதிக்கம் எங்களுடைய வீட்டில் இருக்குது. ஆனால் அந்த ஆன்மாவுடைய பக்கமே யாரும் போகிறதில்ல. அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரதில்லை. ஆனால் லிட்ரலாக எத்தனை வருஷம் இந்த மாதிரி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக ஒரு மெயிலை போட்டு விட்டுருந்தாருங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு ரொம்பவும் சுவாரஸ்யமாக எனக்கு தோணுச்சு, அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.